உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யுனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தன்னுடைய மதிநுட்பத்தால் மற்றவர்களை மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி நேயர்களுக்கு, மிதுனம் அப்படின்னாலே நான் சொல்ற மாதிரி இசிக்வல் டு மூளை, அவ்வளவுதான். வேற எதுவுமே அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. மூளைக்காரன்டா நீ அப்படின்னா அது மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க, இல்லையா? ஏதாவது ஒரு பிளான்ட் மிதுனத்துல இருந்தால் தான் அவங்க அப்படியே மூளையால வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருட செப்டம்பர் மாதம் என்ன வளம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயங்க போகுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளான்ட்ரி பொசிஷன் எப்படி இருக்கு, நம்மளுக்கு சாதகமா இருக்கா இல்லையா, என்ன மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலி இந்த கோச்சார கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த 4 கிரகங்களும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கு. ஆனா மிஸ்டர் சுக்ரன் நம்மளுடைய 12ஆம் வீட்டு அதிபதி, அவர் இது வரைக்கும் நம்ம வீட்லயே உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தாரு. 10வது குருவோட சேர்ந்து கிரக யுத்தம் எல்லாம் நடத்தினாரு. நீ பெருசா நான் பெருசெல்லாம் போன மாசம் வச்சு செஞ்சாரு. ஓகே, வச்சு செஞ்சாரு. இந்த தடவை அப்படியே இறங்கி நம்மளுடைய 2ஆம் இடத்துக்கு வந்தார். 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது ரைட்டா தப்பா பார்ப்போம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சூரியன் நம்மளோட 3ஆம் வீட்டு அதிபதி அப்படியே ஆகா என் வீடு எனக்கே தான் அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் கிராஸ் ஆகி இந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இருந்துட்டு அப்படிக்கா பாய் அப்படி சொல்லிட்டு திரும்ப நம்மளுடைய ராசிநாதன் வீடான நம்மளுடைய 4ஆம் இடத்துல போய் அமர போகிறார். ஓகே, இது ஒரு அமைப்பு. இது வரைக்கும் 11ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் அப்படியே நெருப்புடா கபாலிடா மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நம்மளோட 4ஆம் வீட்டில் உட்காந்து நிறைய வேலையெல்லாம் பார்த்தாரு. ஆமாம், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நிறைய மிதுனராசிக்காரர்களுக்கு போன தடவை பயங்கரமாக வச்சு செஞ்சார். ஓகே, இந்த தடவை என்ன பண்ண போறாருன்றதை பார்ப்போம். அவர் என்னதான் 11ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் 4ஆம் இடத்தோட கனெக்ட் ஆனார். 4-11 கனெக்ட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக நடக்கும். நானும் போயிட்டே இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. நிறைய வேலையில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் அவர் 5ஆம் இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆவார். திரும்ப 6ஆம் இடத்துக்கு போவார். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல செவ்வாயுடைய பிளான்ட்ரி பொசிஷன் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, ஆல்ரெடி மீனத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீட்டிலே குரு சூப்பர், நான் கெஸ்ட்டு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், லைட்டு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அமைதியாக ஒரு வருஷத்துக்கு உட்கார போகிறார். அதுவும் கொஞ்ச நாளைக்கு இந்த அக்டோபர் மாதம் திரும்ப சைன் நம்மளோட 2ஆம் வீட்டுக்கு வர போகிறார். அதை அதிசார பயிற்சியில் நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் மிஸ்டர் கேது காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டில் இருந்திருக்காரு. நம்ம வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் கேதுவும் 11ஆம் வீட்டில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு பிளான்ட்ரி பொசிஷனில் தான் இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிகழ்வு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் முதல் 15 தேதி ஒரு மாதிரியான இடங்களிலும் அடுத்த 15 தான் தன்னுடைய சொந்த வீட்டிலும் அமர காத்திருக்கிறார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சத்தியமா ஆனஸ்டா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. என்ன மேம் எடுக்கும் போதே கொஞ்சம் இந்த தடவை டெக்னிக்கலா தான் பேச போறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால இந்த தடவை டெக்னிக்கலா பேசுறேன். அப்பதான் நம்புவீங்க இல்லையா? இத்தனை நாளும் நானும் சொல்லிட்டே இருக்கேன் மிதுன ராசி. ஆனா இந்த தடவை உண்மைக்கு மிதுன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் மாதிரியான ஒரு யோகமான காலகட்டம் வேற யாருக்கும் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோகமான காலகட்டம் இனிதே அமைய காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கிறது என்று பார்த்தால், முதல்ல மிஸ்டர் ராசிநாதன் புதன் கொஞ்சம் முதல் 15 தேதிகளுக்கு சூரியனோடு கேதுவோடு சேர்ந்த ஒரு காரகத்துவத்தோடு ஒரு ஆதிபத்தியத்தோடு இயங்க போறார். கிளியர். எத்தனாம் வீட்டில்? 3ஆம் வீட்டில் ராசிநாதன் இருத்தல் சரியா தவறா முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது. தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்னால் முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது. இது வரைக்கும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு அப்படியே யோசிச்சுட்டு ஐயோன்னு தவிச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் மாறி என்னால் பண்ண முடியும் அப்படின்ற இரட்டை மனசு இல்லாமல் ஒற்றை மனசாக தனி ஒருவனா எந்திரிச்சு நிற்க போறீங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகிறார். ஓகே, 10க்கு 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் ஸ்ட்ராங் அமர்ந்திருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சூரியன் அந்த இடத்துல உட்காருவாரு. கூட கேது இருக்காரு, பார்த்துக்கலாம். எத்தனையோ தலைக்கு மேல இருக்க குருவே சமாளிக்கிறோம், 3ஆம் இடத்துல இருக்க கேதுவை சமாளிக்க மாட்டோமா? அதெல்லாம் சமாளிச்சிடலாம். கேது அப்படின்னால எப்ப பார்த்தாலும் உடனே நெகட்டிவ், தடை, தாமதம் அப்படின்னா, கேதுனா ஞானம்.
அப்போ நிறைய இந்த தடவை மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ண போறீங்கன்னா, செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், இல்ல இன்னும் 15ஆம் தேதி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய கோவில் குளமா சுத்த போறீங்க. கோவில் குளத்துக்கு டிராவல் பண்ண போறீங்க. 3ஆம் இடம்னே டிராவல். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன். இந்த கேது சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு விஷயம், அதுவும் சிவன் சம்பந்தப்பட்ட பேச்சு, சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சிவன் கோவிலுக்கு போறது, கிரிவலம் சுத்துறது, சிவன் கோவில்ல வந்து ஐக்கியமாறது, மலை ஏறுறது, காடு சுத்துறதுன்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆகஸ்ட்லயே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்றேன். செப்டம்பர் மாசம் பலன் பார்க்கறனால செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கோவில், குளம், ஆன்மீகம், சுற்றுலா, ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்றது, கொஞ்சம் ஷேர் டிராவல் பண்றது, அந்த ஊருக்கு போறது, இந்த ஊருக்கு போறது, 3ஆம் இடம்ன்றது மாமியார் வீடு. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான சில டிராவலை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலமும், அதன் மூலமாக ஒரு அனுபவமும் உங்களுக்கு வர காத்திருக்கிறது. இந்த கேது அப்படின்ற பிளானட் எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பிளானட் எப்படி ஆக்டிவேட் பண்றோன்றத பொறுத்து நம்மளுடைய பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது இல்லையா? அப்ப கேதுவை நீங்க தடை தாமதம் கேதுவை கொஞ்சம் ஆன்மீக வழியில் ஈடுபடுத்தி விட்டீர்களே ஆனால், மிதுன ராசிக்காரங்க இந்த தடவை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக மாறுவதை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். ஓகே. அப்படியே 15 தேதிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா, சான்ஸே இல்லைங்க. சூப்பரா இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. சொல்லவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பலன்னு சொல்லும்போது. ஏன்னா, அ 4ஆம் வீட்டில் போய் ராசிநாதன் அமர்தல், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், சேர்க்கை, உடைமை, வித்தை ஸ்தானம், கல்வி ஸ்தானம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் சேர்ந்து இயங்க போகுது. அதுவும் எனக்கு சொல்லவே அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் டிரான்சிட் ஆகி புதனோட வீட்ல, ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் வந்து அமரப் போகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் வருதல், 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்று இருத்தல், அவர் ராசிநாதாகவே இருக்கிறது அப்படின்றதுலாம் பயங்கரமா வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிளானிங் பண்ண போறீங்க. அது சக்சஸ் ஆக போகுது. ஆனா இந்த பக்கம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல வரனால சில பேருக்கு இந்த வீடு மாத்துறது, இல்ல வீடு புதுசா ஒரு வீட்டுக்கு போறது, இல்ல வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது 12ஆம் இடம்லாம் மிதியடி தான். நெறைய பேர் வீட்ல இந்த தடவ மிதியடிலாம் மாத்துவீங்களோ? அப்படிதான் தோணுது. மிதியடிக்கு பர்ச்சேஸ் பண்றது, கர்டன் வாங்க போறது, அந்த மாரி வீட்டு உபயோக பொருட்கள்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி வீட்டு உபயோக பொருட்கள வாங்குறதுக்கான ஷாப்பிங்லாம் நெறைய மிதுனராசி பெண்களும், மிதுனராசி ஆண்களும் இந்த தடவ ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதன் மூலமா ஒரு செலவு வரலாம். எட்டி பார்க்கலாம். அப்ப எந்த மூலமா செலவு வருதுன்னு நம்ம சொல்லணும்ல. அப்ப இந்த மாரி விஷயத்தின் மூலமா செலவு வருது. பெட் வாங்குறது, பெட்ஸ் பெட் வாங்குறது, தலையணை வாங்குறது, தலையணைக்கு போர்வ வாங்குறது, மிதியடி வாங்குறது, இன்னும் சொல்லப்போனா செப்பல் நெறைய பேர் வாங்குறது, வேலட் வாங்கிக்கிறதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் உங்களுக்குன்னு சில விரய செலவுகளை நீங்கள் செய்ய போறீங்க. அதுவும் உங்களுக்கு சந்தோஷமான விரய செலவா படப்போகுது. ஓகே கிளியர். டிபெண்ட்ஸ் அப்பான் அது வந்து இது நம்மளுக்கு சந்தோஷம் குடுத்ததுன்னா, அது செலவு விரயமா இருக்க போதா? இல்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி போயிடும். இந்த தடவ பார்த்துக்கலான்ற மாரி நமக்கான பொருளை நாம் வாங்கி மகிழ்வதற்கான காலம் காத்திருக்கிறது. அதுவே ஒரு சந்தோஷத்தை இந்த தடவ மிதுன ராசிக்காரர்களுக்கு குடுக்க போகிறது. ஓகே. அப்பலாம் வாங்குனா மறக்காம ஏமாத்தாம கமெண்ட்ல போடணும். ஓகே. இந்த பக்கம் செவ்வாய் இதுவரைக்கும் இருந்த பொசிஷன தாண்டி அடுத்து வந்து 5ஆம் வீட்டில் போய் அமரப்போகுது அப்படின்றது 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றது வாவ்! எக்ஸ்ட்ரார்டினரிங்க. அதுவும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் திருமணம் அப்படின்ற இடத்துல காத்துட்டு இருந்தீங்களோ, அவங்க அத்துணை பேருக்கும் புரட்டாசி மாசம் தாண்டுனதுக்கப்புறம் கண்டிப்பா கெட்டிமேளம் நடந்தே தீரும். இல்ல ஏதோ ஒரு மேட்ரிமோனி சைட்ல வந்து குடுக்கறது, இல்ல மேட்ரிமோனில வந்து குடுத்து ஃபிக்ஸ் ஆறது. ஏன்னா சுக்கிரன் எல்லாம் மேட்ரிமோனி தான். அவர் போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படி. இல்ல ஏதாவது அதுக்கு ஒரு பணத்த கட்டுறது, வீட்ல இருக்க பிள்ளைங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்ற மாரியான ஒரு ஆரம்ப புள்ளி போடுறது. இல்ல இதுவரைக்கும் பிரிந்திருந்த கணவன், மனைவி தனக்குள்ள ஒரு ஒற்றுமை வர்றதுன்ற மாரி இந்த தடவ நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இந்த 13ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. காதல் இனிக்க போறது, கவிதை மலரப் போகிறது, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்து சேர்க்கை எல்லாம் நடக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து சுக்கிரன் உடைய டிரான்சிட்டும் சரி, அங்கிருந்து குரு பார்க்கக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதியோடைய அமர்வும் சரி, எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்குங்க. சும்மாலாம் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் யாருக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இனிதே ஆரம்பம். ஓகே. அப்ப மிதுன ராசிக்காரங்களை கூட்டு கழிச்சு பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஆனா 26ஆம் தேதியிலிருந்து 36ஆம் தேதி வரைக்கும் தயவு செஞ்சு சின்ன மாதிரி அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டம். புரியுதா? அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் திடீர்னு சில பேருக்கு தொண்டை வலிக்கிறது, தலைவலி வர்றது, காய்ச்சல் வருது, சைனீஸ் பிடிக்கிறது, சைனீஸ் ப்ராப்ளத்தால கொஞ்சம் அவஸ்தைப்படுறதுன்ற மாதிரி கொஞ்சம் முதன் ரீதியான சில உபாதைகளும், சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சில பேருக்கு கொஞ்சம் ரத்த காயம் வர்றதுக்கு, இல்ல தீக்காயம் வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால கொஞ்சம் இந்த தீ சார்ந்த விஷயத்திலும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் ஐட்டம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு
தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகிறது. சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு இடம் போகுது. வீடுகள் சார்ந்து ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன், வீடு சார்ந்து ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கி வைக்கிறது. அதன் மூலமாக சில செலவு பண்றது. உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யமா இருக்கிறது. ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே இந்த செப்டம்பர் மாசம் ஆரம்பம். ஓகே. எதுல கவனமா இருக்கணும்? கண்டிப்பா இந்த ஸ்கின் அலர்ஜியில, தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, சைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கொஞ்சம் ஜுரம் இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். தண்ணி குடிக்கிறதுல மட்டும் மாத்தி குடிச்சிடாதீங்க. 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீடான தண்ணீர் சம்பந்தப்பட்ட வீட்டுல இருக்காரு. அதனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றது, இல்ல தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் வேகமா குடிக்கிறது, இல்ல கொஞ்சம் நிறைய தாகம் எடுத்து இந்த தடவ கொஞ்சம் தண்ணிக்காக இது பண்றதுன்ற மாதிரி தண்ணீர் சார்ந்து தண்ணி மாத்தி குடிச்சாலும் சில தொந்தரவுகளை ஃபேஸ் பண்றதுன்ற மாதிரி வரலாம். அதனால நல்லா தண்ணியை காய்ச்சி குடிங்க. இந்த 2 இடத்துல மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா போதும். ஓகே. நீங்க படிக்கிற மிதுன ராசி குழந்தைங்களாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்க போறீங்க. வாவ்! சூப்பர்ல அப்படின்ற மாரி இந்த தடவ பயங்கரமா உங்களுக்கு ஒரு புகழ் மாலை சூட்ட ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா படிக்க போறீங்க. ஓகே. கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா ப்ராஜெக்ட்லாம் சக்சஸ் ஆக போகுதுங்க. செம்மையா மார்க் எடுக்க போறீங்க. புது புது ஐடியா பறக்க போகுது. மண்டையில இந்த 5ஆம் இடம்னே சிந்தனை ஸ்தானம். அப்படியே 11, 5 இடங்கள்லாம் கன்ஜெக்ஷன் குருவோட பார்வையில வரும்போது பயங்கர புத்திசாலித்தனம். பயங்கர அ அழகா இருக்க போறீங்க. பார்க்கவே அப்படியே பிரசன்டபிளா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நீங்க 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களா இருந்தா, கண்டிப்பாக உங்க வீட்ல குவா குவா சத்தம் கேட்க காத்திருக்கிறது. திருமணத்திற்கான வாய்ப்பு காத்திருக்கிறது. கா நல்லவைகள் எல்லாம் வரப்போகுது. நெறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான அமைப்பு இல்ல, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, வீட்டு குடி போறதுக்கான அமைப்பு இல்ல. ரொம்ப நாளா நான் வந்து கட்டியிருக்கேன். வீடு பாதியிலேயே நிக்குது அப்படின்னா, அத எடுத்து கட்டுறதுக்கான அமைப்பு, தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் மேற்கொண்ட அத்துணை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான். காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லா விஷயமும் சூப்பரா நடக்க போகுது. 60 வயதை தாண்டி மிதுன ராசிக்காரங்க இந்த தடவ நினைவுகளால் தத்தளிக்க போறீங்க. நெறைய அவங்களோட விஷயத்த ரீகால் பண்ணி பார்க்க போறீங்க. பேரம்பேத்தியோட மகிழ போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம். பாத்ரூம் போகும்போது பார்த்து பத்திரமா நடங்க. ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி வேற 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். அதனால பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது தண்ணியில பார்த்து வழுக்காம, கால்ல வந்து ஸ்லிப் ஆகாத மாரி பார்த்துக்கோங்க. முட்டி சார்ந்த வலிகள் சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி சார்ந்து நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் சார்ந்து சில பேருக்கு முட்டி வலி சம்பந்தமா, கால் வலி சம்பந்தமா சில சில உபாதைகளை இந்த வயது ஒத்தவருக்கு குடுக்கும். ஓகே. இப்ப நான் என்ன தெய்வத்த வழிபாடு பண்ணலாம்? ஏதோ நல்லதா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். நாங்களும் நம்புறோம். அந்த மாரி தான் வரும். சரி என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்டின்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாகும். மடியில லட்சுமி வச்சுட்டு இருக்கக்கூடிய அப்படியே நரசிம்மர் இருப்பார். அவர பிடிச்சுக்கோங்க. கேது வடக்கறதுக்கு அவர் ஒருத்தரால தான் முடியும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆக்கத்தையும், ஊக்கத்தையும், பணம் என்கிற இடத்தில் வரக்கூடிய பற்றாக்குறையும், அதனால் விரயமாகக்கூடிய வீண் செலவுகளையும் தடுப்பதற்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். முடியும் அப்டின்னா, செவ்வாய்க்கிழமை போய் லட்சுமி நரசிம்மர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர்லாம் என் வீட்டு பக்கத்துல இல்லன்னா, அந்த ஃபோட்டோவாவது வாங்கி டவுன்லோட் பண்ணுங்க. இல்ல உங்க மொபைல்ல ஒரு வாரத்துக்கு அந்த ஃபோட்டோ வச்சு பாருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம லட்சுமி நரசிம்மர் தான் ஒண்ணும் சொல்ல மாட்டார். சரியா? வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த தடவ மிதுன ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்கன்னா 2 விஷயம் பார்க்கலாம். ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம 2 டிரான்சிட்ட பொறுத்து. நெறைய பேரு இந்த தடவ வந்து பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பசுமாடு பார்க்கறது, பூஜை பண்றது, இல்ல கோமாதா வழிபாடு பண்றது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க போற வழியில பசு பார்க்கறது, நீங்க எந்த நாட்டுல, எந்த கண்ட்ரில இருந்தாலும் பசு உங்க கண்ணுக்கு படுறது, இல்ல மொபைல் திறந்தோனே பசு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒண்ணு பண்றது. காமதேனு அப்படியே கன்று மடியோட நிறைஞ்சிருக்கிற மாரியான ஒரு அமைப்பெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும். அத தாண்டி நெறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கை ஜெட்டு வேகத்துல போகுது. நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற சமிக்கைகளை இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கிக் கொண்டிருக்கு, தயாராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெறைய பசுமாடு பார்ப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய எல்லாம் நல்லவையாகவே வருவதற்கான காலம் நான் தர காத்திருக்கிறேன் என்பதை பிரபஞ்சம் இந்த சமிக்கைகள் மூலமா தான் உங்களுக்கு சுட்டப் போகிறது. சூப்பரா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025வது வருடம்.